சென்னை நகரத்தில் கார்த்திக் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் லைஃப்ல ஒரே ட்ரீம், பிக் சக்சஸ் ஆகணும். அதுக்காக அவன் தினமும் பிஸி, ஃபோன், வேலை, ஃப்ரெண்ட்ஸு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவன் கவனிக்கவே இல்லை, அவன் அம்மா. அம்மா தினமும் அவனுக்கு மெசேஜ் அனுப்புவாள். சாப்பிட்டியா? எப்போ வீட்டுக்கு வருவே, கார்த்திக்? பிஸிமா? லேட்டர்? அதுவே ரிப்ளை. ஒரு நாள் அவனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தது. நீங்க கார்த்திகா? உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. உடனே வாங்க. அவன் ஹார்ட் அதிர்ந்தது. அவன் ஓடிச்சு ஹாஸ்பிட்டல் போனான். அம்மா ஐசியூல. பேச முடியல. ஆனா நர்ஸ் ஒரு ஃபோன் கொடுத்தாங்க. இது உங்க அம்மா ஃபோன். லாஸ்ட் மெசேஜ் ஓபன் பண்ணுங்க. அவன் ட்ரெம்பிளிங்கா ஃபோன் ஓபன் பண்ணான். நீ பிஸின்னு தெரியும். ஆனா உன்னோட பேசணும் போல இருக்கு. ஒரு நாள் நேரம் குடு. அதுக்கு கீழே, நீ சின்னவனாக இருந்தப்போ அம்மா நான் உன்னை விடமாட்டேன்னு சொன்னது இன்னும் நினைவுல இருக்கு. கார்த்திக் உடைந்தான். அவன் அழுதான். அம்மா, இன்னொரு சான்ஸ் குடு. நான் இப்போ இருக்கேன். ஆனா லேட் ஆகிவிட்டது. மாறல், நம்ம பிஸி லைஃப்ல நம்மள உண்மையா நேசிக்கிறவங்கள இக்னோர் பண்ணாதீங்க. ஒரு நாள் லேட் ஆனா லைஃப் முழுக்க ரிக்ரெட் தான்.